ஒரு உயரமான மலை மீது ஒரு கூட்டமாக பறவைகள் பறந்து செல்கின்றன. அப்பொழுது ஒரு பறவை மட்டும் அந்த மலையை சுற்றி சுற்றி வருகிறது. அவ்வாறு வரும்பொழுது அதன் கண்ணிற்கு ஒரு கோவிலானது தென்படுகிறது. அந்த கோவிலின் சுவர்கள் மிகவும் உயரமாக இருக்கின்றன. எப்படியாவது அதற்குள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதுவும் அந்த கோவிலுக்குள் சென்று சுற்றுமுற்றுமாக பார்க்கிறது. அங்கே ஒரு வெண்கல மணியாகப்பட்டது பெரியதாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அது நினைவுக்கு வந்தது, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த கோவிலிலே நாம் ஒரு தங்குவதற்கு சின்ன ஒரு குடிலை கட்டினோம் என்றால் அது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்குமே என்று எண்ணி அதுவும் அந்த மணியின் நடுவிலே அந்த மணிக்குள்ளாக அதனுடைய இருப்பிடத்தை அமைக்கிறது. அவ்வாறு அது கட்டி முடித்த பிறகு அதன் மனதிற்குள்ளே இந்த இடம்தான் எனக்கு மிகவும் பாதுகாப்பான இடம், மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இனி எனக்கில்லை என்று மகிழ்ந்த தருணம். அவ்வாறு அது மகிழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆலயத்திற்கு வெளியிலிருந்து 3 துறவிகள் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் ஆலயத்தினை சுற்றுமுற்றுமாக பார்த்துவிட்டு, நீண்ட ஆண்டுகளாக இந்த ஆலயமாகப்பட்டது பராமரிப்பின்றி இருக்கிறது, எனவே இதை நாம் பராமரிப்பு செய்து இந்த ஆலய மணியினை ஒலிக்கச் செய்து அனைத்து மக்களையும் இங்கே தொழுவதற்கு வரச் செய்வோம் என்று சொல்லி கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு பேசிய அவர்கள் மீண்டும் ஒரு நாள் அதிகாலையில் வந்து அந்த மணியின் அருகிலே வந்து வேகமாக ஒரு கட்டையினை கொண்டு அந்த மணியினை இசைக்கிறார்கள். அப்படி அவர்கள் இசைக்கும் பொழுது யாரோ தனது தலையின் மீது ஓங்கி அடிப்பது போன்ற அந்த ஒளியினை வேதனையினை அந்த பறவையாகப்பட்டது உணர்கிறது. அப்பொழுது தான் அதற்கு தெரிய வந்தது, தனது கனவுகள் அனைத்தும் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது என்று. ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்யும் பொழுது இந்த பறவையின் வாழ்விடமானதும் அழிக்கப்படுகிறது. அது அந்த மணியை விட்டு வெளியே வந்து அந்த கோவிலினை சுற்றி வந்து எனது கடினமான உழைப்பும் எனது மகிழ்வும் சிறிது நேரங்களிலேயே சிறிது காலங்களிலேயே முடங்கிவிட்டதே என்று எண்ணி மிகவும் வருத்தப்பட்டு அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது. அவ்வாறு அது பறந்து சென்று வேலியோரங்களிலும் மரக்கிளைகளிலும் இளைப்பாறியது. இருப்பினும் தனது வேதனைகள் தனது மனக்குமுறல்கள் சற்றும் குறையவில்லை. தொடர்ந்து அது பறந்து கொண்டே சென்றிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திலே விரக்தி அடைகிறது. எனது உழைப்பு அனைத்தும் வீணாகிவிட்டதே, நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, இதற்கு இல்லையே கிடையாதா, இத்துடன் எனது வாழ்வும் இத்துடன் சேர்ந்து முடியப் போகிறதா என்று எண்ணி மனதிற்குள்ளே மிகுந்த வேதனைப்படுகிறது. நாட்கள் கடக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் அதற்கே ஒரு உள்ளுணர்வு தோன்றுகிறது. என்னை உருவாக்கிய ஆண்டவர், என்னை இத்தனை ஆண்டுகாலமாக பராமரித்து வந்த ஆண்டவர் எனக்கென்று ஒரு வாழ்விடத்தை கொடுக்க மாட்டாரா என்ற எண்ணம் அதன் மனதிலே ஒதுக்கிறது. அதை தாங்கிக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறது. அவ்வாறு நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு ஒரு அமைதியான சூழல், நீரோடைகள் சத்தம் தொலைவில் கேட்பதை அது உணர்கிறது. அந்த நீரோடையின் சத்தத்தை கேட்டு அவ்விடத்திற்கு அந்த பறவையானது விரைந்து செல்கிறது. அவ்வாறு சென்ற பொழுதுதான் சூரிய ஒளி கூட உள்ளே நுழைவதற்கு சற்று சிரமப்படக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டிற்குள்ளே அது நுழைகிறது. அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் இது என் வாழ்விடம், எனக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த இடத்தில் இருப்பதை தான் உணர்ந்தது. தூய்மையான காற்று, எந்த ஒரு இரைச்சலும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அச்சுறுத்தக்கூடிய எந்த விலங்குகளும் அங்கு இல்லை, குறிப்பாக மனித நடமாட்டம் அங்கு இல்லை. இது அனைத்துமே அந்த பறவைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அவ்விடத்திலே மீண்டும் ஒரு கூட்டினை கட்ட ஆரம்பிக்கிறது. தனது முழு முயற்சியால் அப்பொழுது கட்டிய கூடு தனது மன நிம்மதிக்காக கட்டியது. ஆனால் இப்பொழுது தனது வாழ்வாதாரத்திற்காக, தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இதுதான் எப்பொழுதும் என்னுடைய நிரந்தர வீடு என்ற ஒரு பெரும் ஆசையோடு அந்த கூட்டினை கட்டுகிறது. அவ்வாறு கட்டுகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த கூட்டினை கட்டி முடிக்கிறது. அதில் தங்கி உறங்கும் பொழுது அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்பொழுது அதை எண்ணி பார்த்ததாம், அன்று அந்த மணி மட்டும் ஒலிக்கவில்லை என்றால் நான் அந்த குறுகிய வட்டத்திற்குள் அந்த மணிக்குள்ளேயே எனது வாழ்க்கையாகப்பட்டது முடங்கி கிடந்திருக்கும். என்னால் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான சுற்றுச்சூழலை உணர்ந்து பார்த்திருக்க முடியாது. ஆக அன்று என் தலையில் அடித்த ஒளிதான் இன்று என்னுடைய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லி
இந்த வாழ்வு மென்மேலும் சிறப்படைய இறைவனை போற்றியதாம். அன்பு நண்பர்களே, அது போன்றதுதான் நம் வாழ்வும். நமது வாழ்விலே வரக்கூடிய சிறு சிறு தடைகளை நாம் கடந்து செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நமது வாழ்வில் வரக்கூடிய சிறு சிறு தடைகள் நமது வாழ்வின் கடைசி பக்கங்கள் கிடையாது, மாறாக அது தொடர்ந்து வரக்கூடியது. அதுபோன்று சிறு சிறு தோல்விகளும் வெற்றிக்கு வழிவிடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நமது வாழ்விலே சிறு சிறு தடைகள் என்று நினைத்த அனைத்து காரியங்களுமே நமது வாழ்விலே ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. எனவே நாம் அந்த அனுபவத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அதுடன் சேர்ந்து வெற்றியும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆகவே நமது உழைப்பினால், விடாமுயற்சியினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்ற முனைப்போடு தொடர்ந்து செயல்படுவோம். அதற்கான விளைச்சலை, பலனை நிறைவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார்.